வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து 18/8/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து மார்க்கெட் ப்ரிவியூவை நம்ம பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து பார்த்தீங்கன்னா செபியால ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோ நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் எது பண்ணாலுமே லாஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். நிறைய லாஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஓகேங்க. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஃப்ரைடே அன்றைக்கி என்னாச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. 0.08% வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், புது ஆல் டைம் ஹையில் வந்து ஓப்பன் ஆச்சு. பட் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா புது ஆல் டைம் ஹை க்ளோஸாக வைக்கலை. ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்புமே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு கீழே வந்திருக்கு. அடுத்து S&P 500 வந்து பார்த்திங்கன்னா புது ஆல் டைம் ஹையில் வந்து க்ளோஸும் வைக்கலை. அண்டு அந்த லிக்விடிட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹைட் இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கு. நல்ல ஒரு எங்கல்ஃபிங் மாதிரியான ஒரு பேட்டர்ன். எனக்கு கொஞ்சம் கீழே வந்தால் எங்கல்ஃபிங்னு சொல்லிடலாம். பட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பியரிஷான ரிவர்சல் சைன் தான். நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 0.5%, இதை கம்பேரிட்டிவ்லி இன்னுமே அதிகமாக வந்து கீழே விழுந்திருக்கு. விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.75% வந்து பார்த்திங்கன்னா ஏறி முடிஞ்சிருக்கு. மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் இம்பாக்ட் பண்ணுற மாதிரி பெரிய நியூஸ் தான் இல்லைங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா மட்டும் தான் வந்துருந்துச்சு. அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து 0.6%, ஆனால் வந்தது வந்து 0.5%, 1% கம்மியாக வந்துருந்துச்சு. ஆனால் கோர் ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு தான் வந்துச்சு. இதன் காரணமாக தான் ஒரு சின்ன ஒரு செல்லிங் ப்ரெஷர். பட் இருந்தாலுமே கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த ரீட்டைல் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்குலாம் அடிபட்டு போல அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தெளிவாக தெரியுது. இது மிகப்பெரிய பீரிஷ் நியூஸ்லாம் கிடையாது. அதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக ரியாக்ட் பண்ணிவிட்டு விட்டுருச்சுங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அவர்களும் புதின் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதன் காரணமாக ஏதாவது மார்க்கெட்டில் வந்து மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அந்த பேச்சுவார்த்தை வந்து கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான விதத்தில் தான் முடிஞ்சிருக்கு. முக்கியமாக கிரிப்டோ மார்க்கெட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணது கொஞ்சம் சில நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப்போட ஆலோசகர் கூட ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினுக்கு ஆதரவாக பேசியிருந்தார் இந்த வீக்கெண்டில். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோவை பற்றியும் யூஎஸ் மார்க்கெட்டை பற்றியும் வந்த சில தகவல்கள். ஸோ அவ்வளோதாங்க. யூஎஸ் மார்க்கெட்டில் மிகப்பெரிய விஷயம்லாம் எதுவும் கிடையாது. ட்ரம்ப்பும் புதினும் சந்தித்து பேசினது மட்டும்தான் நியூஸு. அது மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து வந்து நம்ம இன்றைக்கி மார்னிங் வந்து மற்ற மார்க்கெட்லாம் எப்படி ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அடுத்து யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்குது. முக்கியமாக வந்து ஃப்ரான்ஸ் மட்டும் 0.67% பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் இங்கே நிக்கி வந்து பார்த்திங்கன்னா 0.5% பாசிட்டிவ். ஆஸ்திரேலியன் மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது. கொரியா வந்து 1% டவுனில் இருக்குது. ஸோ கொரியா நம்மளை பெருசாக எந்த விதத்துலையும் பாதிக்காது. அப்போ நம்ம வேர்ல்டு மார்க்கெட் மொமெண்டம் மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி பாசிட்டிவாக தாங்க இருக்குது. அண்ட் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர்னு நான் மார்னிங் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். என்னடா 200 பாயிண்ட் கேப் அப் காட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்ப்பது உண்மைதான். கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 235 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சதற்கான காரணம் வந்து ட்ரம்ப்பும் புதினும் சந்தித்தது தான். மேபி இந்த எக்ஸ்ட்ரா டாரிஃப் வந்து போடப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்தியா கொஞ்சம் சாதகமாக அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னமோ அதன் காரணமாக தான் 200 பாயிண்ட் கேப்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கேப் அப் உண்டு பண்ணுறதுக்கான எந்த விஷயங்களும் வீக்கெண்டில் நடக்கலை. இந்தியாவுக்கு சாதகமாக எந்த நியூஸும் எனக்கு வந்த மாதிரி தெரியல. இந்த ட்ரம்ப் புதின் பேச்சுவார்த்தையால் தான் கிஃப்ட் நிஃப்டி வந்து இப்போ பாசிட்டிவாக இருக்கிறான். ஸோ பார்க்கலாம் இந்த கேப் வந்து முதல்ல நம்ம மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா, சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். அண்ட் இப்போதைக்கு 200 பாயிண்ட் வந்து கிஃப்ட் நிஃப்டி கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே FIDA டேட்டா பக்கம் போயிடுவோம். ஸோ FI வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 கோடி பக்கமாக செல் பண்ணியிருக்காங்க. DA வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கோடி பக்கமாக பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் பாசிட்டிவாக இருந்தாலுமே FI வந்து தொடர்ந்து செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அண்ட் நம்மளுடைய பணம் இருக்குது பார்த்திங்களா, 87 ஆல் டைம் ஹை பக்கத்தில் போயிட்டு எப்படி யூஎஸ் மார்க்கெட் லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சு கீழே வந்துச்சோ அதே மாதிரி கீழே வந்திருக்கு. நல்ல கன்சல்டேஷன் போட்டுக்கிட்டு இருக்கு. இது கீழே இறங்காமல் FIயை வந்து பை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாங்க. இது கீழே இறங்கணும், அப்ரிஷியேட் ஆகணும். அதுதான் மார்க்கெட்டுக்கும் நம்ம எக்கனாமிக்கும் நல்லது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு அது மேலே தான் இருக்குது. இதை வந்து ஒரு கண்டிப்பாக பியரிஷான சைனாகவும் பியரிஷான இண்டிகேஷனாகவும் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம அப்படியே டெரிவேட்டிவ் டேட்டாக்கு போய் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃப்ரைடே கிடையாது, ஃப்ரைடே மார்க்கெட்டே இல்லை. தேர்ஸ்டே உங்களுக்கு எக்ஸ்பைரி டே முடிஞ்சப்போ லாங் அன்வைண்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸ்மால் ஒரு சின்ன பியரிஷ் சைன் வந்து இது நமக்கு காட்டுது. ஓகேங்களா? அதுவும் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வெறும் 0.66% தான். அப்போ இதை வந்து ரொம்ப மினிமலான பியரிஷ் சைனாக நம்ம எடுத்துக்கணும். அண்ட் ட்ரெண்டிங் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராடே வைஸில் இது வந்து எக்ஸ்பைரி டே, அதனால் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். அடுத்து வந்து 21th எக்ஸ்பைரிக்கு நம்ம பார்ப்போம். இன்ட்ராடே பியரிஷாக தான் இருக்குது. பொசிஷனலாகவே வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக தான் இருக்குது. பட் இன்ட்ராடே பொசிஷனல் ரெண்டுலேயுமே மிகப்பெரிய பியரிஷன்ஸ் இல்லாமல் சின்னதான ஒரு பியரிஷாக முடிஞ்சிருக்கு. அப்போ ஃபியூச்சர்ஸும் மைல்டு பியரிஷாக இருக்குது, ஆப்ஷன்ஸும் மைல்டு பியரிஷாக இருக்குது. அடுத்து அப்படியே பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம போயிடலாம். முதல்ல வந்து FI என்ன பண்ணுறாங்க,
கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி பயங்கர பேரிஷாக இருக்காங்க. ப்ராப் ட்ரேடர்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி தீர்மானிக்கிறது ப்ராப் ட்ரேடர்ஸ் தான். அவங்க வந்து 21, 26 கால் ஆப்ஷனை செல் பண்ணி 24, 28 புட் ஆப்ஷனை பை பண்ணி பயங்கர பேரிஷாக இருக்காங்க. 2 பேரும் மொட்டத்தனமான பேரிஷாக இருக்காங்க. அண்ட் ரீட்டைலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 69, 62 கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணி அல்டிமேட் புல்லிஷாக இருக்காங்க. அப்படியே ப்ராப் ட்ரேடர்ஸுக்கும் எஃப்ஐக்கும் ஆப்போசிட்டான ஒரு பொசிஷனை வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து 200 பாயிண்ட் கேப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அது கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து ரீட்டைலர்ஸ் வந்து வெறித்தனமான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐயோட லாங் ஷார்ட் ரேஷியோவை பார்த்துருவோம். ஹிஸ்டாரிக்கல் லோட சுற்றிட்டு இருக்காங்க. 8.3% வந்து அவங்க வந்து லாங் வச்சுருக்காங்க. மீதி இருக்க 92% ஷார்ட் தான் வச்சுருக்காங்க. பயங்கர பேரிஷ்னஸ் தான். ஹோப் ஆஃப் ஷார்ட் கவரிங் இருக்குது. உங்களுக்கே தெரியும் அந்த ஹோப் எத்தனை மாதம் நீடிச்சிக்கிட்டு இருக்குன்ட்டு ஒன்றும் வந்த பாடில்லை. ஸோ இன்னமும் அதே மாதிரி தாங்க இருக்குது. சரி, ஓகே. அப்படியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பார்ப்போம், நிஃப்டியோட இதை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடிங்க நான் வந்து ஸ்மார்ட் மணி பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்குமே இதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணிவிட்டு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், என்ன கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்க. அடுத்து வந்து இப்போது முதல்ல வந்து நிஃப்டியோட வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்துடலாம். தொடர்ந்து 6 வாரங்கள் நிஃப்டி கீழே விழுந்திருக்கு. கொரோனாக்கு அப்புறம் இப்போ தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது போன வாரம் நம்மளுக்கு வந்துச்சு. வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு குட்டி ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. இதை ஒரு சின்ன பாசிட்டிவ் சைனாகவும் எடுத்துக்கலாம். அண்ட் 6 வாரம் கீழே விழுந்ததுக்கு இப்போ தான் நீ மேலே வரியா அப்படிங்கிற மாதிரி வர ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இட் இஸ் வாட் இட் இஸ். உங்களுக்கு வந்து போன வாரம் பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்குங்க. அடுத்து டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நல்லா தெரியும். இந்த 24,734 கிட்டையும் 24,954 கிட்டையும் மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் பாசிட்டிவாக மாறின மாதிரி கண்ணுக்கு தெரியலைங்க. ஓகே. அடுத்து அப்படியே வந்து நம்ம 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்துடலாம். 1 hour டைம் ஃப்ரேம்லையுமே அதுதான், இன்னுமே மார்க்கெட் வந்து பீரிஷாக தான் இருக்குது. புல்லிஷ் டெரிட்டரிக்கு மாறல. எப்போ ப்ரைஸ் வந்து 24,734 மேலே ஒரு 1 hour கேண்டில் நல்ல க்ளோஸ் வைக்குதோ அப்போ தான் வந்து புல்லிஷாக மாறும். சப்போஸ் இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் ரெட்டாக போட்டுச்சு அப்படின்னா எந்த பயனும் கிடையாது. மார்க்கெட் ஸ்டில் வந்து பீரிஷாக தான் இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம லோயர் டைம் ஃப்ரேமுக்கு வந்துடலாம். நிஃப்டி 50 தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் வந்து ஃபுல் டே கன்சாலிடேட் ஆகி தான் முடிஞ்சிருந்துச்சு. சிபிஆருக்கு மேலே முடிஞ்சிருக்கிறது 2 நாளாக தொடர்ந்து 2 நாள் வந்து 2 நாள் கூட இல்லைங்க, 3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மோஸ்ட்லி சிபிஆர் மேலேயோ இல்லை சிபிஆருக்கு மேலேயோ தான் முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் கொஞ்சம் கொஞ்சமாக பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. பட் ப்ரைஸ் R1 ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் உங்களுக்கு பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் லைட்டாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்க்கெட் வந்து கன்சால்டேட்டும் ஆயிருக்குங்க உங்களுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கன்சால்டேட் ஆனதுனால இன்றைக்கி வந்து ஒரு நேரோ சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நேரோ சிபிஆர் வந்துச்சுன்னா அன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும். லோயர் லோ போட்டால் கீழே வந்துடும், ஹையர் ஹை போட்டால் வந்து மேலே போயிடும். அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 பாயிண்ட் வந்து கேப்பில் தான் ஓப்பன் ஆகுது. அந்த கேப்பு வந்து சஸ்டெயின் ஆகுமா? இட் இஸ் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க். ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லிக்விடிட்டி இருக்குது. அந்த லிக்விடிட்டியெல்லாம் ப்ரைஸ் வந்து கிராப் பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போது உங்களுக்கு நான் இந்த சார்ட்டில் காட்டுறேனே, இப்போ வந்து இன்னுமே 220 பாயிண்ட் கேப் அப்பில் தான் இருக்குது. இப்போ வந்து நிஃப்டி வந்து 630 முடிச்சிருக்குன்னா 730, 830, 850, 24,850 கிட்ட வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக போகுது. அந்த 850 கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா இங்கே பாருங்கள், நம்ம 2 முக்கியமான ரிவர்சல் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னோம். இந்த 24,734 கிட்ட லிக்விடிட்டி இருக்குது, ஸ்டாப் லாஸஸ் இருக்குது, 24,954 கிட்ட இருக்குன்னு சொன்னோம். அப்போது இதுக்கு நடுவுலையும் ஏகப்பட்ட லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருக்கத்தாங்க செய்யும். இங்கே பாருங்கள், வீக்லியோட ஃபேர் வேல்யூ கேப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த 800 கிட்ட இருக்குது. 800க்கு மேலேனா அதோட ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேலேயே ஓப்பன் ஆகுது. அப்போ இந்த வீக்லியோட ஹை கிட்ட ஒவ்வொரு வீக்கோட ஹையோட பிக்கு கிட்டையுமே இருக்கும். அண்ட் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6 தொடர்ந்து 6 வாரங்களாக இங்கே பாருங்கள் இந்த ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை வந்து ப்ரைஸ் டச் பண்ணவே இல்லை. அப்போது இன்றைக்கி 200 பாயிண்ட் கேப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா இதுக்கு மேலேயும் சப்போஸ் கரெக்டாக அந்த 830 ரேஞ்சிலே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 வீக்கோட ஹைக்கு மேலே ப்ரைஸ் ஓப்பன் ஆகி அங்கே இருக்க எல்லா ஸ்டாப் லாஸையும் அடிச்சுட்டு கீழே விழுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேப் அப் ஓகே, இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன், ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஆனால் அது சஸ்டெயின் ஆகாமல் மார்க்கெட் புல்லிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. எப்போவுமே லிக்விடிட்டி ஸ்வீப்புக்காகவும் இந்த கேப் அப் அப்படிங்கிறது நடக்கலாம். ஸோ அப்போ நம்ம இந்த கேப்பை கண்டிப்பாக சஸ்டெயின் ஆகிரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ 1 hour கேண்டில் சப்போஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்துச்சு, அட்லீஸ்ட் மார்க்கெட் கீழே விழுக்காமல் கன்சால்டேட் ஆகிட்டா கூட ஓகே, பையர்ஸ் வந்து கொஞ்சம் சத்து மிக்கவங்களாக மாறிட்டாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி கேப் அப்லாம் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு.
ஸோ கேப் அப்லாம் வந்துட்டு லோயர் லோ போட்டுருச்சுன்னா இந்த ஹையை தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் வந்து பியரிஷாக பிஹேவ் பண்ணுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த 200 பாயிண்ட் கேப் அப்பயுமே இன்றைக்கி வந்து வைப் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் ஃப்ளாட்டாக முடியுமா அப்படிங்கிறதும் கேள்விக்குரிய தான். அது ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா இப்போ வந்து 838 வரைக்கும் இருக்குது. சூப்பர். நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல 767 838 வரைக்கும் 15 மினிட்ஸோட ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. நம்ம 830 ரேஞ்சில் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகும்னு சொன்னோமா, அப்போது அந்த இடத்துல இருக்க முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதை தாண்டி வந்து இப்போது இவ்வளோ பெரிய கேப் அப் இருக்கிறதுனால இதுக்கெலாம் வந்து பெரிய மரியாதை இல்லாமல் போயிடுது. ஏன்னா ஓப்பனிங்கே அதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த வே அப் வந்து மார்க்கெட் வந்து ஏகப்பட்ட லிக்விடிட்டியாக ஸ்வீப் பண்ணாமல் இருக்குது. அது எல்லாமே ஸ்வீப் பண்ணுறதுக்கான ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்கிற ஹையில் இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இந்த கேப் அப் வந்து போய் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். சப்போஸ் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஆகலை, 200 பாயிண்ட் இங்கே எதிர்பார்த்த மாதிரிலாம் ஆகலை, அதுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த பாயிண்ட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் எல்லாமே முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பார்த்துங்க, அது ரொம்ப முக்கியமானது 734 தான். அண்ட் இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஆப்வியஸ்லி 767 838 இருக்கிறது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸாகவும் லிக்விடிட்டி பாயிண்ட்டாகவும் இருக்குது. அந்த வே டவுன் வந்து பார்த்திங்கன்னா 535 464 அல்டிமேட்டாக உங்களுக்கு அந்த ரிவர்சல் போட்ட இடம் 338 இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் வந்து நல்ல சப்போர்ட்டும் லிக்விடிட்டியும் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இப்போ அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிஃப்டியே 200 பாயிண்ட் தான், பேங்க் நிஃப்டி 500 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மொத்த கன்சால்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே தான் ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 300 பாயிண்ட் மேலே போனாலே இதுக்கு மேலே ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்போது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடிட்டியை கிராப் பண்ணுறதுக்கான ஒரு இடமாகத்தான் தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க இன்றைக்கி. ஏன்னா மண்டே இஸ் ஆல்வேஸ் அ ட்ரெண்டிங் டே. அண்ட் ட்ரெண்டிங் டே அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து எதர் வே மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம். பட் அந்த ட்ரெண்டிங் டே அப்படிங்கிறதுக்கான உதாரணமே மார்க்கெட் வந்து பெரிய மூவ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த பெரிய மூவ் ஓப்பனிங்லேயே வந்துருச்சு. 200 பாயிண்ட் மண்டே அன்னைக்கு மூவ் ஆனால் அது மார்னிங்கே வந்து 200 பாயிண்ட் மூவ் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறதா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் மிக முக்கியமான சப்போர்ட் கிட்ட வந்து லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல கன்சல்டேஷனை போட்டுக்கிட்டு இருக்குங்க. ஒரு நல்ல ட்ரெண்டிங் மூவ் எப்போ வேணாலுமே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த கன்சல்டேஷன் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அது மேலேயா கீழேயா அப்படிங்கிறத இன்னும் ப்ரைஸ் நம்மக்கிட்ட சொல்லலை, பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து இப்போ நம்ம வந்து இன்னைக்கான இன்ட்ராடே விஷயத்தை மட்டும் நம்ம இந்த பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் சிபிஆர் வந்துருந்துச்சு, அதாவது நேரோ சிபிஆர் வந்துருந்துச்சு. ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டியோண்டு ட்ரெண்டிங், இது மிகப்பெரிய ட்ரெண்டிங்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் க்ளோஸிங்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 200-250 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ குட்டியோண்டு ட்ரெண்டிங் போட்டிருக்கு. ஸோ ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல. இது எல்லாமே வந்து பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்க பார்க்குறாங்க, பட் அவங்களால முடியலை அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கிறதுக்கான சிபிஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து பை அண்ட் டிப்பில் இருக்குது அப்படிங்கிறது தான் பேங்க் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுது. இன்கேஸ் ஏதாவது ஃபால் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 200-500 பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 500 பாயிண்ட் கேப்பில் ஓப்பன் ஆகும்போது எஸ் கண்டிப்பாக பை அண்ட் டிப் தான். உங்களுக்கு ஒரு ஃபால் வரும்போது சிபிஆர் இந்த R1 லெவல் இந்த R2 லெவல்லாம் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அண்ட் இந்த டைமில் நான் ஒன்று மட்டும் பார்த்துக்கிறேன். ஏதாவது முக்கியமான டெய்லி டைம் ஃப்ரேமில் சிபிஆர் விர்ஜின் சிபிஆர்லாம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இருந்தாலும் இல்லைங்க எந்த விர்ஜின் சிபிஆரும் இல்லை. ஒரு நிமிஷம், இன்னத்துக்கான பார்த்தீங்களா நெக்ஸ்ட் டே சிபிஆர் இருக்குது இல்லைங்க, எதுவுமே இல்லை. இங்கே தான் விர்ஜின் சிபிஆர் இருக்குது. 25,000க்கு மேலே தான் இப்போதைக்கு விர்ஜின் சிபிஆர் இருக்கிற சமயத்தில் விர்ஜின் சிபிஆர் இருக்கும் ப்ரைஸை கீழே தள்ளி விட்டுரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட முடியாது. இப்போதைக்கு ரீட்டைலர்ஸோட லிக்விடிட்டி மட்டும்தாங்க இருக்குது. இந்த மொத்த ஏரியாவுமே லிக்விடிட்டி ஏரியா தான். ஸோ அந்த லிக்விடிட்டியை வந்து ப்ரைஸ் ரைடு பண்ணுதா, ரைடுங்கிறது அதை வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஃபர்தராக மேலேயே சஸ்டெயின் ஆகுதா, அப்படி இல்லைனா அந்த இடத்துலேருந்து வந்து லோயர் லோ போட்டு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வருதா அப்படிங்கிறது தான் ட்ரெண்ட் வந்து இப்போ பாசிட்டிவாக இந்த இடத்துல இருந்து இந்த ஹோல் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லேயே இப்போ மார்க்கெட் பியரிஷாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பியரிஷாக இருக்க மார்க்கெட் புல்லிஷாக மாற போதா இல்லை பியரிஷாவே கண்டினியூ ஆக போதா அப்படிங்கிறது இன்றைக்கி மார்னிங் வந்து நடக்க போகிற கேப் சஸ்டெயின் ஆகுதா இல்லை வந்து கீழே விழுகுதா அப்படிங்கிறத வச்சு நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிட முடியுங்க. ஸோ ஓவராலாக நம்ம சம்மரைஸ் பண்ணணும்னா 200 பாயிண்ட் கேப்பை வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மேபி அதற்கான காரணம் நான் தேடி பார்த்த வரைக்கும் என் கண்களுக்கு பட்டது புதினும் ட்ரம்ப்பும் சந்திச்ச அந்த ஒரே ஒரு விஷயம் தான். அதை தாண்டி என் கண்களுக்கு படலை. அதன் காரணமாக மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.
அண்ட் உங்களுக்கு வந்து இது வந்து கேப் அப்புக்கான விஷயம் மட்டும்தான். அண்ட் வந்து ஒரு தொடர்ந்து 6 வாங்கலாங்களா கீழே மார்க்கெட் விழுந்ததுனால இந்த ப்ரீவியஸ் வீக் ஹையோட லிக்விட்லாம் ஸ்வீப் பண்ணாமல் இருக்குது. அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப் ட்ரேடர்ஸும் சரி எஃப்ஐயும் சரி வெறித்தனமான ஒரு செல்லிங் பொசிஷனில் தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. அண்ட் அதை தாண்டி நிஃப்டியுமே இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் மூவ் காமிச்சிருக்கு. அந்த கேப் அப்பால் அந்த ட்ரெண்டிங் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து டேர்ன் அரவுண்ட் ஆச்சு, மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே போகணும்னா இந்த கேப் சஸ்டெயின் ஆகணும். 6 பட்சத்தில் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சோல் ரீஜனில் தான் இருக்கிறோம். சப்போஸ் கேப் அந்த வந்து சஸ்டெயின் ஆகாமல் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயே மார்க்கெட் செம்மையான ஒரு ஃபாலில் கீழே வந்துருச்சுன்னா தேர் இஸ் நோ ஹோப் ஆஃப் ரெக்கவரி அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு சேர்க்கும். நன்றி.